உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் எங்கடா? நீ சொன்னாலும் வருவானா மாட்டானா? நே பக்கத்துல வந்துட்டானே, வந்துருவானே. நே இந்த வந்துட்டானே. அண்ணே இவன் தானே. அண்ணா வணக்கண்ணா, நான் தானே ரிப்போர்ட்ரு. நீங்கள் சொல்கிற வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துட்றேண்ணே. இதான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ. நாளைக்கு காலையில் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள காணோன்னு நியூஸ் வரணும். யாருண்ணே அவங்க? இது என் பொண்டாட்டி, பேர் துளசி, வயசு 25, நிறம், இளம் பெண், காணவில்லை, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 10 லட்சம் சன்மானம் தரப்படும்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரணும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் அப்படின்னு போட்டு விடு, சரியா? சரிண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரியே நாளைக்கு விளம்பரம் வந்துடுண்ணே. சரி, அந்த பணத்தை எடுறேன். இந்தாங்க, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. வீதியை வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க. சரி வரேண்ணே. சரி போய்ட்டு வா. என்னண்ணே பொசுக்குன்னு 10 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க? அவ்வளோ பணத்தையா நான் கொடுக்க போறீங்க? யாரா கொடுக்க போற? 10 லட்சம்னு போட்டாதான் யாராவது பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை எங்க பார்த்தாலும் நமக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? பின்ன 10 லட்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் என்ன கேனேனா? அந்த துளசி ஏதோ ஒரு பந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கா. அவளை வெளியில கொண்டு வரணும்னா இப்படி ஏதாவது பண்ணாதான் முடியும். துளசி, நீ மாட்டுவடி. எங்க போயிட போற? நீ எங்க போனாலும் இந்த சேது உன்னை விட மாட்டான். என்னாச்சு? ஜனனி, என்ன ஆச்சு? என்னாச்சு? என்ன ஜனனி, என்னாச்சு? என்னம்மா? ஏய், எதுக்கு இப்ப கத்துற? கொலகாரங்கற? எங்கடி கொலகார? ரூம்ல கத்தி எடுத்து இவரை குத்துறதுக்கு வந்தோம். என்ன பார்த்ததும் வெளியே தப்பிச்சு போக பார்த்தான். நான் அவனோட கர்ச்சிஃப எடுத்து அவனோட முகத்தை பார்த்துட்டேன். ஆனா அவன் என்ன தள்ளி விட்டு வெளியே ஓடிட்டான். இதோ இந்த பக்கம் தான் ஓடினான், நான் பார்த்தேன். என்னங்க, அவ என்னமோ கொலகாரம் வந்தா சிவாவை கொலை பண்ண பார்த்தான்னு மாஸ்க புடிச்சு இழுத்தனே ஏதோ சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்னமோ சிரிச்சிட்டு இருக்கீங்க. அமராவதி, அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கத்துல நடக்கும் போது நம்ம எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டா. எங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து போய் கதையா சொல்றா பாரு. உங்க எல்லாருக்கும் எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேனே தெரியல. நான் சொல்றது எல்லாமே உண்மை.
சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நடு ராத்திரியில சத்தத்தை போட்டுட்டு எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்துட்டு கண்டதெல்லாம் உளறிட்டு நிக்கிற. ஏங்க நடங்க போலாம். ஐயோ, சரியான நாடகக்காரியா இருப்பா போல. டேய் சிவா, அவளை கூட்டு போய் படுக்க வைடா. ஏதேதோ உளறிட்டு இருக்கா. வாடி போலாம், வா போ. என்ன ஜனனி, மறுபடியும் கனவா? என்னங்க அவங்க தான் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசினா எப்படி? வேற என்ன பண்ண சொல்ற ஜனனி? அன்னைக்கு அப்படித்தான் ரூம்ல யாரோ உங்களை குத்த வந்தாங்கன்னு சொல்லி கத்துன. அப்புறம் பார்த்தா அது கனவு. இன்னைக்கு வெளியே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. எனக்கு அன்னைக்கு வந்தது கனவுதான். ஆனா இன்னைக்கு நிஜமாவே ஒருத்தன் வந்தான். உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணான். நான் கர்ச்சீஃபை புடிச்சு இழுத்து அவன் முகத்தையும் பார்த்தேன். எனக்கு அவனை நல்ல ஞாபகம் இருக்கு. அவனை நல்ல அடையாளமும் தெரியும். ப்ளீஸ் நீங்களாவது என்ன நம்புங்களேன். அம்மாடி அம்மாடி, அமைதியாரு அமைதியாருமா. நீ சொல்றத நாங்க நம்புறோம். சரியா? சிவா, நீ இவளை கூட்டிட்டு போய் தூங்க வை. ரொம்ப குழப்பத்துல இருக்கா. அம்மா, நீங்க கூடவா என்ன நம்பல? நிஜமா நான் பார்த்தேன். நான் நம்புறேம்மா, அதெல்லாம் காலையில பேசிக்கலாம். ஜனனி, அன்னைக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. எனக்கு யாராலேயோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நீயாவே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பயப்படுற. அதனால தான் சரியா தூங்க முடியாம உனக்கு இப்படி கெட்ட கெட்ட கனவா வருது. ஐயோ, அதெல்லாம் இல்ல. ஜனனி, தயவு செஞ்சு பா, முதல்ல வந்து தூங்கு. கடவுளே, இந்த வீட்ல யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்களே. மத்தவங்க நம்பலனா கூட பரவாயில்ல, ஆனா இவங்களும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்றது? அன்னைக்கு குடிசையில இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப இங்க வந்திருக்கான். இவரை எப்படி நான் காப்பாத்துறது? ரெண்டாவது தடவையா கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்க. ஜனனி, என்ன நிக்கிற? தயவு செஞ்சு வா, வந்து தூங்கு. சரியா? வா, இப்போ நம்ம பசங்க வருவானுங்க. வேலையை முடிச்சிட்டு காசை கொடுத்து அனுப்பு. அண்ணே. சரிக்கா, நான் இதோ கூப்பிடுறேன். என்னடா? அண்ணே, நீங்க அந்நிய காணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்கல்ல, அது பேப்பர்ல வந்திருக்கு. இந்தாங்கண்ணே, பாருங்க. அவ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் யார் கண்லையாவது படுவா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.